வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அதுக்கு கம்பு எடுத்துக்கோங்க. கம்பு ரொம்ப நல்லது. கம்பு கொலஸ்ட்ரால், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, சுகர் கம்மி ஆகணும்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கம்புக்கு பயங்கர பெனிஃபிட்ஸ் இருந்து, அந்த காலத்தில் எங்கள் பாட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா கம்பு கூழ் வைப்பாங்க. இந்த சம்மர் வெக்கேஷன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா எப்படியும் கம்பு இருக்கும். ஸோ இதை நான் கம்பு பவுடர் தான் நான் திருச்சி நம்ம இங்கே தான் சவுதியிலே கிடைக்கிது பார்த்துக்கோங்க. அதை பார்த்த உடனே நானும் அதிர்ச்சி ஆனேன். என்னடா நம்ம ஊரில் உள்ள பொருள் இங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 5 ரியால்னு சொல்லிட்டு. அப்போ நான் இதை எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு துணியில் வேக வைப்பாங்க. இந்த இட்லி சட்டி பாத்திரம் இருக்குல்ல, அதெல்லாம் வேக வச்சு தான் புட்டு பண்ணுவோம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணேன்னா, வறுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நாட்டு சர்க்கரை, தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம புட்டுக்குத்தியில் வேக வைக்க போகிறோம். அதை தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போ நான் நல்லா வறுத்துட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கூழ் காய்க்கலாம், புட்டு வைக்கலாம், அப்புறம் கொழுக்கட்டை செய்யலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம என்ன தேவை, இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னவோ அது மாதிரி எடுக்கலாம். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு புட்டு சாப்பிடணும் போல தான் இருந்துச்சு. அதனால தான் சரி புட்டு செய்யலாம். ஸோ புட்டுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்மகிட்ட கீரை கூட்டு, நம்ம முந்தானத்தோட கூட்டு வச்சுருந்தோம். அப்போ கீரை கடைசியில் இருந்துச்சு. இதையும் வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால ஃபைபர் கண்டென்ட்டாக பார்த்து சாப்பிடுங்க. கார்ப்ஸ் கம்மி பண்ணுங்கள். வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும், டயபெட்டிக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக தான் டயட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணணுங்களா. அதனால இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டதுக்கப்புறம், இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் லைட்டாக சுடு தண்ணியில் நம்ம பிசைய போகிறோம். பிசைஞ்சு நம்ம புட்டுக்குத்தியில் வைக்க போகிறோம். இதுதான் கம்பு புட்டு ரொம்ப நல்லது, எடுத்துக்கோங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு கம்புனா என்னன்னு தெரியாது, ராகினா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. மில்லட்ஸுக்கு இப்போ நிறைய பேர் மாறிட்டாங்க. மாடர்னில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கிறேன், மாறிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதில் லட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஹெல்த்தியானது தான் செஞ்சு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, உப்பு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எனக்கு ஃப்ரோசனால் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் சரியாகும். ஏன்னா ஏற்கனவே மாவில் கொஞ்சம் சூடு இருக்குது. நெய்யும் போட்டு நம்ம அதுக்கப்புறம் சுடு தண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், பிசைய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கேரட்டு திருகி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். புட்டுக்குத்தியில் நான் ஆல்ரெடி சேர்த்தாச்சு. எப்படி பிசைஞ்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கேரட்டு எல்லாம் உப்புலாம் போட்டு இந்த பிடிச்சா அங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி உதிர்ந்து வரணும். பிடிச்ச உடனே உதிரணும். அந்த மாதிரி தான் எடுத்துட்டு, ரொம்ப தண்ணியெலாம் சேர்க்கல. ஏன்னா கம்புலேயே ஈரப்பதம் உண்டு, அதுக்காக தான். நெய் வேறு சேர்த்தேன்னா அதனால் இவ்வளோ போதும். இனி இப்போ ஒரு செட்டு இப்போ வேக வச்சாச்சு. இது மூடி போட போகிறேன். இது நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா 5:30 நைட்டு இப்போ நான் சாப்பிடாமல் படுக்கிறனால எனக்கு சீக்கிரமாக பசி எடுத்துருது. காலையிலே பார்த்திங்கன்னா குருவியல், நம்ம பூச்சக்குட்டிகள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. காலையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கிளைமேட்டு, சீக்கிரமாக விடிஞ்சிருது. அதேமாதிரி லைட்டாக தான் நமக்கு டே நிறைய இருக்குது. நைட்டு சீக்கிரமாக, அதாவது கம்மி நைட்டு சொல்லலாம். பயங்கர ஹீட்டு வேறு. ஸோ இப்போ இந்த கிளைமேட்டில் தான் நம்ம எழும்பியாச்சு. எழும்பிட்டு நம்ம பூச்சிக்குட்டிகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆவி வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக ஒரு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பழமோ கடலைக்கறி, இதுக்கெல்லாம் கடலைக்கறி அதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாம்பார் கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 2 முட்டை வேக வச்சு சாப்பிட்ருந்தீங்க. காலை உணவு ரொம்ப அழகான ஒரு உணவாக ரெடி ஆகியாச்சு. இதேமாரி வேறு வீடியோஸோடு உங்களை பார்க்க வரேன். பாய் பாய்.